இந்த வீடியோவில் ஃபோனோட ஃப்ளாஷில் பாலித்தீன் பேப்பரை வைக்கிறாங்க. அது வந்து அந்த பேப்பரையே மெல்ட் பண்ணிருச்சு. பாருங்கள், இதனால் வந்து எவ்வளவு பாதிப்பு பாருங்கள். இதனால் மனிதனோட கண்களுக்கே ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேப்பரை ஒட்டி வைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் ஆகலை. இப்போ வந்து நம்ம கேமராவில் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கேமராவோட ஃப்ளாஷில் இந்த பாலித்தீன் பேப்பரை வச்சுக்கலாம். இப்போ ஷட்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்பா, இது புகஞ்சே போச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாலித்தீன் கவர் ஓட்டையே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கேமராவோட ஃப்ளாஷ் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கேமரா ஃப்ளாஷ் லைட் வந்து ஒரு ஜெனான் ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டியூபுக்குள்ளே ஜெனான் கேஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அது வந்து அங்கே ஒரு பிளாஸ்மாவை கிரியேட் பண்ணுது. அதுதான் நமக்கு லைட் எனர்ஜியாக வெளியில் கிடைக்கும். ஆனால் இது லைட்டை கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் இது பயங்கரமான ஹீட்டையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட்டு காரணமாக தான் நமக்கு இந்த லைட்டு வந்து இங்கே ஓட்டையை போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி ஹை பவர்ஃபுல்லான எல்இடி லைட் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்டூடியோ லைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் எனக்கு வேர்த்து ஊற்றுது. ஸோ ஒரு சில ஃபோன் மாடல்ஸில் வந்து அதிக பவர் இருக்கக்கூடிய எல்இடியை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த எல்இடியை இந்த மாதிரியான தின் பிளாஸ்டிக்ஸில் நம்ம கிட்ட வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இதை மெல்ட் பண்ண தான் செய்யும். சரி, இந்த மாதிரியான பயங்கரமான ஃப்ளாஷில் நம்ம கண்ணால் பார்க்கும்போது நம்ம கண்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது. அதை நம்ம கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா தான் இது நடக்கக்கூடியது ஒரு மைக்ரோ செகண்டில் தான் அப்படின்றதுனால இதை நம்ம டக்குன்னு பார்த்துட்டு ஆஃப் ஆகிறதுனால நமக்கு எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பாலித்தீன் கவரை எடுத்துகிட்டு போய் உங்களோட ஃபோனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளாஷில் வச்சு அது உருகுதா இல்லையா அப்படின்னு தான் செக் பண்ண போகிறீங்க. செக் பண்ணிவிட்டு அது என்னாச்சு அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சொல்ல முடியாது.